வணக்கம். கோதை தமிழ் காணொளி. பேசுவது கோதை தனபாலன். இன்று சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்துவிட்ட நிலையில் இனி அரசியல் செய்திகளுக்கு பஞ்சமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என்றும் இல்லாத வழக்கமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேடிக்கையான வினயம் என்னவென்றால், இன்னும் சில கட்சிகள் தங்களுக்குள் ஒரு கூட்டணி அமைப்பை ஒழுங்கு பண்ணாமல் இருப்பதுதான். இன்றைய பிரச்சனை, தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் யாருடன் கூட்டு சேர வேண்டும் என்பதை வழக்கம்போல் பாஜக நிர்ணயிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரி. அவர் எப்படியும் உடன்பட மாட்டார். அது அப்படி சேர்ந்தால் பாஜகவோடு, அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் அவர் கட்சி ஆரம்பித்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். திமுக எதிர்ப்பு என்பது அவர் தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம். ஆனால் தனது கட்சியுடைய கடைசி வரைக்கும் அதுதான் உயிர் மூச்சு என்று சொல்ல முடியாது. தற்சமயம் இருக்க வேண்டும் என்று வேறு ஒன்றோடு கூட்டணி சேருவது என்பது அவருக்கு பலம் தரும் விதத்தில் இருக்க வேண்டும். காங்கிரஸை அவர் எதிர்பார்த்தது அவருடைய தரப்பில் நியாயமாக இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் நேற்று முளைத்தவருடன் கூட்டு சேர சரியாக இல்லை, மாறாக பயன்படுத்தி கொண்டது. அதுதான் உண்மை. இது விஜய்க்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருக்கலாம். ஆனால் சிபிஐ, கரூர் சம்பவம், மற்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி பார்க்கும் பொழுது எல்லா மாநிலங்களிலும் பாஜக என்ன செய்யுமோ அதைத்தான் விஜய் விஷயத்திலும் செய்ய இருக்கிறது. இதை அவர்களது ரசிகர்கள், தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்று எல்லோரும் கட்சிக்கு எந்த கொள்கை என்பது கேட்கறது கூட ஒரு கேள்வி அறிவில்லாமல் இருக்கிறார்கள். கொள்கை எதற்கு? கட்சி வெற்றி தான் முக்கியம். அப்படி நினைப்பவர்களை வைத்துக்கொண்டு எந்த கட்சியை உருப்படியாக நாம் நடத்த முடியும்? தலைவருக்காவது கொள்கை இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் விஜய்க்கு கொள்கை எதிரி பாஜக தான். இதை வைத்துக்கொண்டு எப்படி சேருவார்? பாஜக ஊடகங்களும் அதன் ஆதரவுகளும் நிறைய செய்திகளை வெளிப்படையாக பரப்பி வருகின்றன. அவர் எங்களோடு சேர இருக்கிறார் என்டிஏ கூட்டணியில். இங்கு தான் அவர்களது சூட்சுமமான ஒரு எண்ணம் தெரிகிறது. ஏடிஎம்கே தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்ற ஒன்று உண்டு. அன்புமணி அப்படித்தான் அதன் வழியாக நுழைந்துள்ளார். அதே போன்று தாவேகாவையும் எடப்பாடியும் இணைத்து அவருக்கு 60 சீட்டு 80 சீட்டு என்று எதோ பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர் ஏற்பாரா? உண்மையாலுமே தனக்கு இவ்வளவு உள்ள கூட்டம், இவ்வளவு கஷ்டங்களையும் அவர் தாண்டி தான் நிற்கிறார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, தனித்து அவர் நிற்கணும். தனக்கு எவ்வளவு என்பதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதற்கு தகுந்த நல்ல ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு அவர் கட்சியை நடத்தினால், எப்படி திமுக ஏடிஎம்கே என்று இருப்பது போல் திமுகவா தாவேகாவா என்ற ஒரு நிலை உருவாகக்கூடிய கட்டங்கள் வரலாம். அதற்கு அவர் கடக்க வேண்டிய தூரம் நிறைய உண்டு. இதுதான் எனது ஒரு கணிப்பாக தெரிகிறது, ஒரு கணக்காக தெரிகிறது. இது நாள் வரைக்கும் எனக்கு விஜய் இது ஒரு இம்மெச்சூர்டு பிஹேவியராகத்தான் அவர்கிட்ட பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு நேர்ந்திருக்கும் கஷ்டங்களை பார்க்கும்போது பாஜக அவரை எப்படி சிதறடிக்க நினைக்கிறது என்றும்போது, தமிழகத்து கட்சிகளை மீது ஒரு தேசிய கட்சி எதற்காக ஆளுமை செய்ய வேண்டும் என்று தான் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய ஒரு அரசியல் களத்தின் ஒரு தெளிவாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இன்னும் ஒரு முடிவான அறிக்கை வந்த பிறகுதான் நமது எண்ணங்கள் எந்த அளவில் பலிதமாக இருக்கின்றன என்பதை நாம் உணர முடியும். ஒரு உண்மை, இந்திரா காங்கிரஸ் தொடங்கிய காலத்தில் இருந்து மாநில கட்சிகள் மீது தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் குறைந்துதான் இருக்கும். அவர் மக்களை ஆதரிக்க மாட்டார்கள். மாநில கட்சிகளுக்கு தான் மதிப்பு உண்டு. அது இன்று இல்லைனாலும் பின்னால் அது வரும். இதுதான் நான் இந்த காணொளியில் தெரிவிக்க விரும்புகிறேன். மறுபடியும் மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.